இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நம்மை எதனால் அறியலாம். ஆவியானவர் உணர்த்தின வசனம் 1 யோவான் அதிகாரம் 2 வசனம் 3. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். And hereby we do know that we know him if we keep his commandments. 1 John chapter 2 verse 3. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறதுனாலே, அவருடைய வார்த்தையை நம்ம பின்பற்றி நடக்கிறதுனால நாம அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை இதன் மூலமாக அறியலாம் அப்படின்னு இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. இன்றைக்கு நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை எதனால் அறிய முடியும்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது நம்ம எல்லாருக்குமே ஆசைதான், இயேசு கிறிஸ்து என்ன போதிச்சாரோ, ஆண்டவருடைய கட்டளைகள் என்னவோ அதை நம்ம வாழ்க்கையில பின்பற்றி நடக்கணும்னு எல்லாருக்குமே ஆசைதான். ஆனாலும் அநேக நேரத்தில் நம்மளால அது முடியறது கிடையாது. உதாரணமா இப்போ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நான் என் ஃபேமிலியோட கார்ல போயிட்டு இருக்கேன். ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அப்போ ஒரு நேரோவான ஒரு பாத், அந்த பாத்துல ஒரு கார் தான் அந்த இடத்துல போக முடியும். அப்போ நான் அந்த லைன்ல போயிட்டு இருக்கேன், கரெக்டா தான் போறேன். இப்போ இம்மிடியேட்டா இன்னொரு கார் சைட்ல இருந்து அந்த கேப்புக்குள்ள என்னை ஓவர்டேக் பண்ணி போகணும்னு ட்ரை பண்றாரு. நான் கடைசி வரைக்கும் விடவே இல்லை. அவர் அங்கிருந்து பார்த்து முறைக்கிறாரு, எதெல்லாமோ கத்துறாரு. பட் அவர் பண்றது தப்பு. ஏன்னா இந்த லைன் மூவ் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் அவர் ரொம்ப க்ளோஸா, ஈவன் கார் கிட்டத்தட்ட இடிக்கிற மாதிரி அவர் நெருக்கிட்டு வர்றாரு. இருந்தாலும் கடைசி வரைக்கும் விடவே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் அந்த லைன்ல உள்ள போயிட்டு அந்த இடத்த கிராஸ் பண்ணி போறோம். ரியலா மனசுல ஒரு அமைதலே கிடையாது. ஏதோ உள்ள சம்திங் கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு காரியம் தான் எனக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்தது. ஈவன் அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவ அறியாதவனா இருந்திருக்கலாம். ஆனால் அறிஞ்ச நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு 2 நிமிஷம் நான் நின்று அவனுக்கு வழி கொடுத்தா அந்த இடத்துல அவர் போயிருக்கலாம். ஆனா அதை பண்றதுக்கு நம்மளுக்கு மனசு கிடையாது. ஒரு அவுட்வேர்டா நம்ம பாக்குறதா இருந்தா நான் பண்ணது கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா, நான் லைன்ல போயிட்டு இருக்கேன், நான் இடையில வரல, இடையில வந்தவரை அனுமதிக்கல, இதெல்லாம் ஓகே. ஆனால் நான் ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணி அவருக்கு இடம் கொடுத்திருந்தேன் அப்படின்னா அந்த தள்ளுமுள்ளே வந்திருக்காதங்க. என கண்மானவர்களே, இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, அங்க யோவான் என்ன சொல்றாருன்னா, நம்ம தேவனுடைய வார்த்தைகளை, அதாவது அவருடைய கற்பனைகளின்படி நம்ம நடக்கும்போது அதன் மூலமா தான் அவரை தெரிஞ்சிருக்கிறோன்றத மற்றவங்களுக்கு காண்பிக்கலாம், அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும், வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, ஒரு மரம் எதனால் அறியப்படும் அப்படின்னா அதனுடைய கனிகளால் அறியப்படும். ஒரு நல்ல ஒரு ட்ரீல நல்ல காய்ச்சி இருக்கு அப்படின்னா அது சரியான சாயில்ல அந்த மரம் நட்டப்பட்டு இருக்கிறது. அதோட வேர் அங்க ஆழமா அடியில அடிபட்டு இருக்கிறதுனால அந்த மரம் நல்ல கனிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் மேல் நாட்டப்பட்டிருந்தால், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம ஆழமாய் வேர் விட்டிருந்தால், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவரது குணங்களை, அவரது செயல்களை நம் வாழ்க்கையில பிரதிபலிப்போம். என கண்மானவர்களே, இன்னைக்கு உலகத்துல பார்க்க முடியும், ஒவ்வொரு ஏரியால இருக்கிற ட்ரீயோட அந்த டேஸ்ட் ஒரே மாதிரியான ஃப்ரூட் தான், ஆனா டேஸ்ட் டிஃபர் ஆகும். அதை வச்சுதான் இந்த இந்த இடத்துல உள்ள பழம், இது இந்த இடத்துல உள்ள பழம், இது நல்லா இருக்கும்னு நம்ம டிஃபைன் பண்றோம். அதை போலதான் இந்த உலகம் என்ன மாதிரியான காரியங்களை வேணாலும் நம்ம கிட்ட கொண்டு வரலாம். ஒருவேளை நம்ம பண்றது நியாயமாவே இருக்கலாம். ஆனாலும் நாம் இயேசு கிறிஸ்துடைய குணநலன்களை, பிறரை அன்பு செய்கிறதுல நம்ம அதை பிரதிபலிக்கும் போது நம்ம தெரிந்து கொள்ளலாம், நமக்குள்ளே கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார், அவரை நான் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு. நாம இப்படி பண்றதுனால நாம மாத்திரம் கிடையாது, நம்மோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களும் இயேசு கிறிஸ்துடைய அன்பையும் குணங்களையும் நம் மூலமாய் கண்டுகொள்ள முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா,
இந்த நாள்லையும் கூட தகப்பனே, நாங்கள் உமக்குள்ளாய் கட்டப்பட்டிருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, எங்களுடைய எல்லா காரியத்திலும் தேவனுடைய குணாதிசயங்களை நாங்க பிரதிபலிக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த நேரத்திலும் எங்களுடைய மாம்ச சிந்தனை, உலகத்துவமான காரியங்கள் வெளிவராமல் ஆவியானவரே இயேசு கிறிஸ்துடைய குணங்கள் மாத்திரமே எங்களுக்குள்ள செயல்பட நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ்.